யாருக்கு கொடுக்குறது இந்த ரெண்டு பேர்ல? படிப்புக்கு வயசு இல்லை, இப்போ இருந்தும் படிக்கலாம். வந்து இவங்க முதலாம் ஆண்டு படிக்கிறோம் இல்லையா? என்ன கிரேட் படிக்கிறீங்க? வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை பார்க்கறதுக்கு ஆண்டி வந்திருக்கிறோம். நான் முன்னாடியே பார்த்த ஒரு பள்ளிக்கூடம். திரும்ப பள்ளிக்கூடத்தை போகிறேன். ஆமாம், திரும்ப வந்து படிக்க போகிறேன். அப்படியே முதல்ல இருந்து முதல் படிச்சு கிளிச்சு எல்லாம் காணும், திரும்ப படிக்க போகிறேன். இல்லடா, நீங்கள் வளர்ந்து போயிட்டீங்களா பெரிய ஆகல. நாங்கள் அப்படி நாங்கள் அப்போ வந்து சின்ன ஆள் மாதிரி இருக்கோம். எங்களுக்கு படிக்கக்கூடிய வயசு இருக்கு. படிப்புக்கு வயசு இல்லை, இப்போ இருந்தும் படிக்கலாம். வந்து இவங்க முதலாம் ஆண்டு படிக்கிறோம் இல்லையா? என்ன கிரேட் படிக்கிறீங்க? என்ன கிரேட் படிக்கிறீங்க நீங்க? ஒரு அக்காவை பார்த்து தங்கச்சி. ஓகே, என்ன சொன்னா நாங்கள் வந்திருக்கிற பகுதி வந்துட்டு மட்டக்களப்பு எல்லை பகுதியான உன்னிச்சை 200 பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த பள்ளிக்கூடத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு முன்பதாகவே நாங்கள் ஒரு சில உதவிகளை பண்ணுறதுக்காண்டி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். அண்ட் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆன பிள்ளைகளையும் பார்த்து அவங்களுக்கான பர்சனலான ஹெல்ப்களும் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த ஸ்கூல்லையும் வந்து ஹெல்ப்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்திருக்கோம் வந்து பர்சனலாக இந்த ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபலால் தான் பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி வந்து இன்றைக்கு அந்த உதவின்னு சொல்ல இல்லாத வந்து அந்த உதவின்னு சொல்லலாம். அப்படி அதை சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன், அதாவது நம்மக்கிட்ட வந்து அவங்க ஹெல்ப்பாக கேட்டுருந்தாங்க. நாங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு ஹெல்ப்பாக கேட்டு ஹெல்ப் பண்ணுறதை தாண்டி வந்து இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டிய இந்த ஒரு செயற்பாடு செய்யப்படுது. அது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இவங்களுக்கு வந்து இல்ல விளையாட்டுன்ற மாதிரி வந்து நடக்க போகுது. வந்து அப்போ உண்மையிலே இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஸ்கூல் பேக்குகள் அண்ட் வந்து அந்த தண்ணி போட்டு அதெல்லாம் வாங்குறது வந்து ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கும். அப்போ ஸோ வந்து இப்படி ஒரு நிகழ்வு வச்சு போட்டால் அது மூலம் வந்து அவங்கள அதை சிறப்பிக்கிற மாதிரி பரிசளிக்கிற மாதிரி வந்து ஒட்டுமொத்த எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து அந்த பேக் அதோட சின்ன சில பொருட்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்பான்சரில் கதைச்சு வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து யார் மூலம் வந்து இந்த ஃபோன் கால்ஸ் வந்து எங்களோட இந்த கடைசியாக வந்து இது வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுஷ்கா ரமேஷ் வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளோட சேனலில் வந்து உங்களோட திருமணத்தினை நாங்கள் போயிருந்தோம். அதை வந்து இன்வைட் பண்ணாமல் சாப்பாட்டுக்கு போயிருந்தோம். அதில் வந்து வழக்கம் ஆகிட்டாங்க, தெரியாம போய் சாப்பிட போனால் அதனால வந்து தெரிய வந்துட்டாங்க. அண்ட் வந்து அதன் மூலம் வந்து இவங்களை கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கான இந்த கல்விக்கான சில அந்த பொருட்கள் வந்து கொடுக்கறத தாண்டி வந்து உண்மையிலே இந்த பள்ளிக்கூடத்தை வந்து என்ன ஒரு நெருக்கடிக்கு மத்தியில் வந்து இன்னைக்கும் வரைக்கும் இங்கே இருக்க ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்துட்டு கற்பிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பல விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே வந்து இந்த ஊருக்கே நீங்கள் வரேன்னு சொன்னால் எப்பேற்பட்ட பாதைகளை தாண்டி வரணும் அப்படிங்கிறலாம் சொல்லி ஃபுல்லாக வந்து நாங்கள் வீடியோவில் காமிச்சு வரோம். ஸோ அந்த ஒரு காணொலியை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன சொன்னாலும் வந்து பழமே நம்ம காத்தாங்குடி அங்காளங்கிற சைட்லாம் எடுக்கிறேன். இப்போ நாங்கள் கடை வந்து நம்ம ஊரில் இருக்கிற கடை தான் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து எல்லாமே ஈஸி, ஒரே இடத்துல எல்லாம் எடுத்து போடுறது வந்து ஈஸி அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஃபேன்சி ஹவுஸ் மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இருக்குது, ஃபேன்சி ஹவுஸ் மாதிரி ரெண்டுமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதே கடையில் வந்து எடுத்துக்கொள்கிறோம், எங்களுக்கு ஈஸின்றதுனால இப்போ நாங்கள் தான் பேக் பண்ணி கொள்கிறோம். நிறுத்திக்க கடைக்காரா, அப்புறம் நான், அதுக்கு அடுத்ததான் கேமராமேன், மற்றவங்களுக்குலாம் இப்போ லீவ் கொடுத்துருக்கீங்க. இங்கே நான் காலையில் சொல்லி பார்ப்பீங்க, திவா இங்கே, பிரசாந்த் இங்கே பார்ப்பீங்க, எல்லாருக்கும் லீவ் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது, நம்ம சில ஸ்கூலுக்கு போனால் எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுக்குறோம் செப்பரேட்டாக வந்து, அதாவது பேக் வரையா வந்து, கொப்பி வரையா, பென்சில் வரையா வந்து. ஆனால் இப்போ நாங்கள் அவ்வளோ தூரம் போய் திரும்ப அவங்கள வந்து அதை அடிக்க வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து ஒன்றுத்துக்குள்ளே வந்து வைக்கிறோம். அதாவது என்னென்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காட்டணும். ஒரு பேக்குக்குள்ளே வந்துட்டு ஒரு சித்திர கொப்பி ஒன்று, அப்புறம் வந்து அது வந்து 40 80 பேஜஸ். அண்ட் வந்து 100 தாள் தமிழ் கொப்பி வந்து 3 வரும். பிறகு மெக்ஸ் கொப்பி 100 தாள் மெக்ஸ் கொப்பி ஒன்று, 100 தாள் இங்கிலீஷ் கொப்பி ஒன்று, 2 அலி ரப்பர் அண்ட் 2 பென்சில்,
அப்புறம் வந்துட்டு ஒரு பாட்டில், இது வந்துட்டு பிளாஸ்டிக்கில், முன்னாடி நம்ம சில இடத்துல வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்துருப்போம், ஆனால் இது வந்துட்டு அலுமினியம். ஸோ வந்து இதுதான் இப்போ கொடுக்க சொல்லி வந்து ஸ்கூல்லலாம் கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதான் வந்து கொடுக்கணும். அண்ட் இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக வந்து இந்த பேக்குள்ள வந்து வரும். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. டோட்டலாக வந்து எவ்வளோ காஸ்ட் முடிஞ்சுது அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டில் சொல்லிருவாங்க. ஸ்பான்சர்கிட்ட வந்து எவ்வளோ முடியும் என்ன முடியும்னு சொல்லி முன்கூட்டி வந்து சொன்னால் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க அனுப்புவாங்க. அதனால் ஆரம்பத்தில் ஒரு கொட்டேஷன் எடுப்பாங்க. கொட்டேஷன் எடுத்து பேக்குக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல வந்து கொட்டேஷன் எடுக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து அதை எடுத்துட்டு மொத்தமாக சேர்த்து எங்களுக்கான ஒரு கொட்டேஷன் தருவாங்க. இப்போ அதை வந்து எடுத்தான்னு சொல்லி அவரு கேட்டுக்கொண்டிருப்பாரு. இதே நான் அவனுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லல அனுபவர் கேட்பாரு. நம்மளாம் பார்க்குறது இல்லை. இப்போ வந்து யசோதான் எல்லாம் வந்து முழுக்க எல்லாம் நின்று முடிச்சது எல்லாமே எல்லா கலர்லையும் கலந்து கொடுக்கணும். உண்டாகும். பிள்ளையோட மனசு பாதிக்கப்படுமே. அது ஒன்று பிள்ளையோட மனசு பாதிக்கப்படும். சின்ன வயசுல எங்களுக்கு கூட தான் வந்து ஸ்கூல்ல ஏதாச்சும் தந்தாங்கன்னா அந்த கலர்கள் வந்து வித்தியாசம் வந்து அந்த கலர் தாவண்டி இந்த கலர் தாவண்டா ஆண்டி சொல்லி சண்டை வெடிக்கும். அதே மாதிரி வந்து சில திங்ஸ் வந்து விடப்பட்டாலும் கூட இப்போ 2 பென்சில் இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு பென்சில் போனால் அதோட மன சங்கடம் வந்து யாருக்குமே வந்து இருக்காது. அப்படி ஒன்று இருக்குது. ஸோ இது கூட வந்து மிஸ் ஆகாமல் அப்படி போடணும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம இந்த இடத்துல வச்சு பேக் பண்ணிட்டு போனால் வந்து நல்லது. எது சொன்னால் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை வந்து இங்கே எடுத்து வண்டி போட்டுட்டு நம்ம போயிடலாம். இது அங்கே போனோம்னு சொன்னால் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் வந்து அப்படி அடுங்க வச்சுக்கலாம். இப்போ பேக்கில் இருக்கிறதுனால எதுவுமே வந்து மிஸ் ஆகாது. அப்படி அடிக்க வச்சு அப்படின்னு வந்து மொத்தமாக கொடுக்க வேண்டியதுதான். ஓகே, என்னோட சொன்னால் வந்து டோட்டலாக வந்து பேக் பண்ணி முடிஞ்சது எல்லாமே வந்து நாங்கள் முன்னாடி வந்து அட்வான்ஸ் வந்துட்டு 1 லட்சம் ரூபா கொடுத்துருந்தோம். இப்போ வந்துட்டு பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. டோட்டல் எவ்வளோ ப்ரோ பாருங்கள், 1,44,615. ஸோ பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 1,44,615 ரூபா. 15 ரூபா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் லாஸ்ட்டாக. ஏற்கனவே எல்லாம் ஹோல்சேல் தான் கொடுத்தவங்க, டிஸ்கவுண்ட் போட்டு தான் கொடுத்தேன். பட் இருந்தாலும் டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 15 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு 1,44,600 ரூபா. முன்னாடி 1 லட்ச ரூபா கொடுத்துட்டோம். ஸோ வந்து இப்போ 45,000 கொடுத்து அப்போ 45,000 44,600 பேலன்ஸ் போனால் மிகிதம் வந்துட்டு 400 ரூபா தரணும். 400 ரூபா தராங்க ஆகும். ரைட், ஓகே, 400 ரூபா ரைட். ஸோ அப்படி நம்ம பேனுக்குள்ளே லோட் பண்ணுறது தான் இன்னைக்கு நைட் எல்லாம் பண்ணி வச்சா நாளைக்கு மார்னிங் ஏரியா போட்டுருக்கேன். 200 பில் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டிய ஏரியா. அதோட சேர்த்து வந்துட்டு ரோட் வந்து கொஞ்சம் ரெடான ரோட்டு. ஸோ கொஞ்சம் பார்த்து மெதுவாக போகணும் அப்படிங்கிறதுனால இங்கே இந்த ஏரியா போகணும். அதனால நைட்டே வந்து லோட் பண்ணி வச்சோம்னு சொன்னால் காலையில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கிளிக் டேபோர்ட் அண்ட் ஃபென்சி. ஸோ இது ரெண்டுமே தான் சேர்த்து பண்ணுறாங்க. சரியாக வந்து நம்ம ஊர் யங்ஸ்டரில் தான் வந்திருக்குது. புதுசாக வந்து ஓப்பன் பண்ண ஷாப். ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு தேவையான எந்த ஒரு திங்ஸையும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வேண்டிக் கொள்ளலாம். அது வந்துட்டு அஸ்பெஷம் நலம்புரி பெரும் மாணவர்களுக்கான சிறப்பு விலைக்கழிவும் வழங்கப்படும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து மெயின் ஸ்டேட் பழுகாமம் பிரதான வீதி. ஓகே, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். அது வந்துட்டு ஃபென்சி ஹவுஸ் அப்படிங்கிறதுனால கேர்ள்ஸுகளுக்கான தோடுகள் வளையல்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஏன் நான் வந்துட்டு இதை காட்டிக்கொள்கிறோம் அப்படி சொன்னால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த கடையை வந்து காட்டுறோம். இதுக்கு முன்னால் நாங்கள் எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் எடுத்தோம் அப்படிங்கிறது எல்லா வீடியோவிலும் இருக்குது. ஸோ எங்களை பற்றின ஏதாச்சும் டவுட்டுகள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக போய் அந்த கடையில் போய் விசாரிக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி அண்ட் இந்த கடையில் தான் நாங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ திங்ஸுமே வந்து எடுத்துக்கொண்டோம். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஏதாச்சும் பொருட்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஷாப்புக்கு வரலாம்.
இரண்டு பாடசாலைகளுக்குமான அந்த குழுவாக நின்று தூரம் பாய்தல் போட்டியாகும். இந்த குழுவாக நின்று தூரம் பாய்தல் போட்டியிலே பங்கு கொள்ளுகின்ற போட்டியாளர்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு இரண்டு பாடசாலை ஆசிரியர்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்வில் வெற்றியாளர்களுக்கான அந்த பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக ஆண்களுக்கான 60 மீட்டர் ஓட்ட நிகழ்வில் முதலாம் இடத்தினையும் பெற்றிருக்கின்றார் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். எனவே அதற்கான முறையிலேயே அந்த போட்டியாளர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடசாலை சிறார்களை மிகவும் உற்சாகமான முறையிலே அந்த போட்டிகளிலே பங்கு பெற்று வெற்றியூட்டுவதற்கான ஆயத்தங்களை செய்யுமாறு பாடசாலை ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். கையை கட்டிதான் போகணும். கையை கட்டிட்டு போயிட்டு முட்டிக்கால கையை எடுக்காம ரெண்டுதான் சாப்பிட வேண்டி வரும். கை எடுத்தாலும் புள்ளி வராது. உங்களுக்கு எங்க போகணும்? சாப்பிட்டு அங்க ஓடி வரும்மா. அங்க போன் பண்ணிங்க. அவரோட சரியா தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற போட்டியானது தரம் 2 மாணவர்களுக்கான சமநிலை ஓட்டம். எஸ் சதீஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓகே, என்னதான் மழை பெஞ்சாலும் வந்து அது கொஞ்சம் கூட வந்து களைப்புகள் இல்லாம அந்த விளையாட்டை லாஸ்ட் வரைக்கும் விளையாண்டு இருக்கிறான் பாரு.
வெரி குட் ஓகே வெரி குட் அடுத்த ஆள் வாங்க நீங்க யாரு வாங்க 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 மதிய வணக்கம் நீங்க யாரு ஔவையார் எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சத்தமாக காய்க்கணும் தானே எங்க விளங்கணும் எங்களுக்கு இல்லையா சத்தமாக காய்ங்க ஔவையார் நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க ஆர்த்தி சொல்லி சொல்ல போறீங்களா சரி சொல்லுங்க பாப்போம் அனைவருக்கும் வணக்கம் அருகிருக்கின்ற உத்தியோகஸ்தர்களை வருகிறது தங்களுடைய கரங்களால் இந்த பரிசுகளை வழங்கி வைக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யாருக்கு கொடுக்குறது இந்த ரெண்டு சென்னையில் யாருக்கு கொடுக்குறது சரி ஓகே ரைட் சரி ஓகே இவதான் டான்ஸ் என்ன ஓகே கிண்ணங்களை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியர்கள் பெற்றோர் சார்பாகவும் வருகை தந்து இந்த வெற்றி கிண்ணங்களை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வெற்றி கிண்ணங்களை பெற்றுக்கொண்ட 2 பாடசாலை சமூகத்தினருக்கும் இந்த வெற்றி கிண்ணங்களை வழங்கி வைத்த வரையக்கல்வி பணிப்பாளர் மற்றும் உதவி கல்வி பணிப்பாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நன்றி உரை இடம்பெறும். நன்றி உரையை தொடர்ந்து இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அதிதிகளுக்கான மதிய போசன விருந்து உபசாரமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இப்போ 2 ஸ்கூல் வந்துட்டு இந்த விளையாட்டு போட்டியில் வந்துட்டு பங்கேற்று இருந்தாங்க. ஒன்று வந்துட்டு இந்த 200 வில் ஸ்கூல் ஒன்று, அடுத்து வந்து கரவட்டியாரி ஸ்கூல் ஒன்று. ஸோ இந்த 2 ஸ்கூலுமே இவங்க வந்து எந்த ஸ்கூல் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவட்டியாரி ஸ்கூல். அண்ட் வந்து டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் தான். ஆனாலும் வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி வந்துட்டு யானைகளோட அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பகுதி. அண்ட் வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர்த்துக்குமான இந்த ஒரு உதவி பண்ணவங்க வந்து நாங்கள் உங்களோட கையில் வந்து ஒப்படைச்சிருந்தோம். பட் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்க வந்துட்டு இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து. ஸோ வந்து இவ்வளோ மாணவர்களுக்கும் வந்து இந்த ஒரு ஸ்பான்சர் பண்ணி இந்த ஒரு ஹெல்ப்பை கொடுத்ததுக்கு வந்து உங்கள்கிட்ட ஊர் சார்பிலையோ வந்து சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 இல்ல விளையாட்டு போட்டிக்காக எங்களுக்கு உதவிகள் தந்து யூடியூப் சார்பாக தந்த உதவிகளுக்கு நன்றி கூறுகிறோம். ஓகே, ஒரு மேலும் ஸ்பான்சர்ஷிப் யார் அப்படிங்கிறத வந்து கண்டினியூவாக நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, அவங்க பேசுகிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுறாங்க. ரைட் இருந்தாலும் ஓகே, நாங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேக்கில் வந்து காட்டுறோம் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படி சொல்லி. நாங்கள் நேற்றே வந்துட்டு பேக் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் வந்து காமிச்சிருந்தோம். பட் இருந்தாலும் இப்போ வந்து காட்டிக்கொள்கிறோம்.
ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒழுங்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இது பிடிங்க. ஓகே. அண்ட் வந்து இந்த புக்ஸ் வந்து பிடிங்க. ஸோ வந்து நம்ம கொடுத்துருந்தது வந்துட்டு ஒரு ஆர்ட் புக், அதாவது ஒரு டிராயிங் புக் வந்து அண்ட் வந்துட்டு 3 தமிழ் காப்பி அண்ட் மேக்ஸ் ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று, ஸோ தண்ணி பாட்டில் அண்ட் வந்து பென்சில், லிட் ரப்பர். ஸோ அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து நீங்கள் நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அதே பேக் தான் வந்து இன்றைக்கி அப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக வேண்டி. ஓகே, இது உங்களுக்கு திங்ஸை வச்சுக்கொள்ளுங்க. அனைவருக்கும் இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது மமே கரவட்டியாறு ஆனத்தனக்கான விஜிதா வித்தியாலயமானது மிகவும் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு பாடசாலையாகும். இருந்த போதிலும் எமது இந்த 2025 ஆண்டுக்கான மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டியை எங்களோட கிராமம் கஷ்டமாக இருந்தும் கூட, மாணவர்கள் குறைவாக இருந்தும் கூட, நாங்கள் எங்களால் இயன்ற முயற்சியை எடுத்தபோது எங்களுக்கு கை கொடுத்து உதவிய யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் நாங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் எமது பாடசாலை மிகவும் வறுமையான கிராமங்களை உள்ளடக்கிய மாணவர்கள் உள்ள பாடசாலையாகவும் இருந்தும் எங்கள் இந்த பாடசாலை இந்த வருஷத்துக்குரிய இல்ல விளையாட்டுப் போட்டியை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி புரிந்த யூடியூப் சேனல் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி எமது பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் இதே போன்ற கற்றல் உபகரணங்கள் ஏனைய வசதிகளை ஏற்படுத்தி தரும் பட்சத்தில் இந்த சிறார்களின் கல்வியை மேலும் மேம்படுத்துவதற்காக மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்று நமது பாடசாலை யானை தாக்கம் மற்றும் போக்குவரத்து பிரச்சினை எதிர்நோக்கியுள்ள சூழ்நிலையில் இந்த விளையாட்டுப் போட்டி நடத்துறதுக்கு சவால் நிறைந்து காணப்பட்டது. இருந்தும் நாங்கள் அதெல்லாம் சமாளித்து பெற்றார் உதவி, ஏனைய அன்பர்கள் உதவி, பழைய மாணவர்கள் உதவி எல்லாத்தையும் கலந்து கொண்டு நாங்கள் இந்த வாரம் சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி முடித்திருக்கின்றோம். மிகவும் நன்றி. கண்டிப்பாக வந்து உண்மையில் நாங்களும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து சேர் வந்து சொன்ன மாதிரி வந்து இங்கே எல்லா விடயங்களுக்கும் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து தனித்தனி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதாவது சவுண்டிங்காக இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு மற்ற கிஃப்டாக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி நம்மளோடாக பண்ணியிருந்தவங்க வந்து யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற ராஜரத்னம் கல்யாணி அம்மாவோட மகன் கோபித்தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இவங்களுக்கான திங்ஸ் எல்லாமே வேண்டதுக்கு வந்து டோட்டலாக வந்து முடிஞ்சு வந்து 1,44,615 ரூபா. ஸோ வந்து 2 ஸ்கூலுக்குமே வந்து சேர்த்து டோட்டல் மாணவர்கள் வந்து 45 பேர் தான். அண்ட் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 17,000 ரூபா. நாங்கள் ரோட்டை வந்து காண்பிச்சிருந்தோம். சார் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து போக்குவரத்து பிரச்சனைகள்லாம் வந்து எப்படின்னு சொல்லி அவ்வளோ பயங்கரமான ஒரு மோசமான நிலையில் இருக்குது. அண்ட் வந்துட்டு அந்த ஒரு நிலையிலும் கூட வந்துட்டு இந்த பிள்ளைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து அந்த பிள்ளைகள் வந்து படித்து கொண்டு இருக்குது. ஆனால் வந்து எவ்வளோ போற்றக்கூடிய ஒரு விஷயம். இப்பேற்பட்ட கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் வந்து இந்தளவுக்கு வந்து மாணவர்கள் ஊக்குவிச்சு இப்படியான இல்லை விளையாட்டுகளை வந்து வருஷம் நடத்துறதுல வந்துட்டு பிள்ளைகளும் வந்துட்டு கொஞ்சம் ஊக்கமாக வந்து படிப்பில் வந்து நாட்டம் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு மைதானத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்பதாகவே வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு சில உதவிகள் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். அப்போ வந்து போலாம் வந்துட்டு மைதானம் மாதிரி வந்து காட்சியாக இருக்குல்ல. அப்போ நாங்களும் கூட யோசித்தோம் இங்கே வர்றதுக்கு முன்னாலே வந்து இங்கே எங்கடா மைதானம் இருக்குது அப்படி சொல்லி. ஆனால் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இதை வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு வகையில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி. ஸோ அந்த எதிர்வரும் காலங்களில் யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணி, அதாவது அரசாங்க ரீதியாகவும் சரி இல்லைன்னு சொன்னால் ப்ரைவேட்டாகவும் சரி வந்து யாராச்சும் உதவிகள் செய்து இந்த மைதானங்களை கூட வந்துட்டு சீரமைச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு பெரும் ஒரு உதவியாக இருக்கும் வருங்காலங்களில். ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஓகே, உண்மையில் மெயினாக வந்து பார்த்தீங்க சொன்னால் 200 வில்லி ஸ்கூல். ஸோ இந்த ஒரு ஸ்கூலோடாக தான் இன்றைக்கி வந்துட்டு இங்கே வந்து கரவட்டியாறு ஸ்கூல் கூட வந்துட்டு வந்திருந்தது அப்படி சொல்லி தெரியும். ஆனாலும் முன்னதாக வந்து எங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க 2 பாடசாலைகளை இணைச்சு தான் வந்து இந்த ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறதாகவும் இதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது, பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட வந்துட்டு ஒரு கருத்தை முன் வச்சுருந்தாங்க. அதுக்கமையே தான் நாங்கள் இதை ஒழுங்குபடுத்திருந்தோம். இன்றைக்கு வந்ததும் சரி, இதுக்கு முதல் வந்ததும் சரி வந்துட்டு உண்மையிலே இந்த கிராமம் வந்துட்டு கொஞ்சம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நிறைய பேருக்கு இருக்குன்றதே வந்து தெரியாது. அப்போ இங்கே கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களாக இருக்கட்டும், இங்கே பிள்ளைகளை வழி நடத்துகிற பெற்றோராக இருக்கட்டும், ரொம்பவே சிரமத்திற்கு மத்தியில் தான் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தை வந்து நடத்தி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தையிலே வந்துட்டு இப்படியான விளையாட்டுகளை வருஷம் நடத்துறதுல நீங்கள் எப்படி வந்துட்டு முகம் கொடுக்குறீங்க இதுக்கு இந்த சிக்கல் எடுக்கலாம்? வணக்கம். என்ன சொன்னால் நான் வந்து பிரபா, நான் ஒரு ஆசிரியர். மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு மேற்கு வலயத்தில் எங்களோட பாடசாலை வந்து மண்முனை மேற்கு வலயத்தில் மமே 200 அரசின தமிழ் கலவம் பாடசாலை. இந்த நிகழ்வை வந்து ஒழுங்குபடுத்தி நடத்தினாங்க 2 பாடசாலைகள். எமது 200 ஆனந்தக பாடசாலையும் அதோடு அண்டே அயல் பாடசாலையான விஜிதா வித்தியாலயம் சேர்ந்து தான் இந்த 2025 ஆண்டுக்கான சிறுவர் மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டியினை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தோம். ஏன் 2 பாடசாலைகளை ஒன்றாக இணைத்து நடத்த வேண்டிய தேவை இருக்கின்ற என்ற ஒரு கேள்வி இருக்கும் அனைவருக்கும். என்னென்னு சொன்னால் எங்களுடைய இந்த பிரதேசமானது ஒரு எல்லைப்புற பிரதேசமாக இருக்கும். சுமாராக மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து எமது பாடசாலையை வந்தடைவதற்கு
48-50 கிலோமீட்டர் பாதையினை கடக்க வேண்டியிருக்கும். இந்த பாதைகள் அனைத்தும் கரடுமுரடான பாதைகள். அத்தோடு எமது பாடசாலை எல்லைப்புறம் என்றபடியால் எமது பாடசாலை குறைவளைவான மாணவர்களே கல்வி கற்கின்றார்கள். அத்தோடு எமது பிரதேச பெற்றோர்களும் மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழ்பவர்களாக காணப்பட்டார்கள். அதனால் எங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர் மற்றும் அயல் பாடசாலை அதிபரூடாக இந்த ஆர்ஜே தமிழா இந்த யூடியூப் சேனலூடாகவும் எங்களுடைய உதவிகளை கோரியிருந்தோம். இதற்கு முன்பும் எங்களுக்கு இந்த அவ்வாறான உதவிகளை செய்திருந்தார்கள். இந்த முறையும் நாங்கள் இந்த ஒரு நிகழ்வை வலயத்திலே முதன்முறையாக பிரமாண்டமாக செய்ய வேண்டியதாக ஒரு தேவை இருந்தபடியால் நாங்கள் இந்த உதவிகளை முன்வைத்திருந்தோம். அவர்கள் இந்த உதவியை எங்களுக்கு செய்திருந்தார். உதாரணமாக பாடசாலையுடைய பாடசாலை பை மற்றும் பாடசாலை பைகளோடு உள்ளடங்கிய அனைத்து பொருட்களையும் அவர்களுக்கும் உதவிய அனைவருக்கும் எமது இந்த வேண்டுகோளை ஏற்று எமது பாடசாலைக்கு வருகை தந்து இந்த உதவியை செய்து தந்த ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனல் நிர்வாகிகள் அனைவருக்கும் பாடசாலை சமூகம் மற்றும் 2 பாடசாலைகளுடைய ஆசிரியர் சமூகம் மற்றும் அனைவருடைய வாழ்த்துக்களோடு நன்றிகளையும் கூறுகின்றோம். நன்றி. அதாவது இங்கே வந்து கிரேட் 5 வரைக்கும் தான் இருக்கேன் பிரைமரி ஸ்கூல். அதுக்கப்புறமா வந்து வேறு ஸ்கூலுக்கு வந்துட்டு இடமாற்றம் செய்யணும். ஸோ வந்து இங்கே படிக்கிற பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கான படிப்புகளை வந்து விருத்தி செய்து கொண்டு எப்படி ஆக்கப்பூர்வமாக வந்து இங்கே தேர்ந்தெடுக்கப்படுது பிள்ளைகள்லாம். அதாவது எப்படி சொல்கிறோம், உங்களுக்கு அது கேள்வி ஒரு விளங்கிச்சால் சொல்லி தெரியாது. உண்மையிலே இங்கே படிக்கிற பிள்ளைகள் வந்து அவங்களுக்கான சூழல் வந்து இங்கே ஓகேவா இருக்குது. அவங்க படித்து முன்னேறி வாரத்துக்குள்ள ஓகேவா இருக்குது. இப்போ அவங்களுக்கு இங்கெல்லாம் இருக்கிற குறை நிறை என்று சொன்னால் என்ன இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு? என்னடா எங்களுக்கு கட்டட வசதிகள் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றும்படி கூலி தொழில் தான் செஞ்சு எல்லாரையும் படிப்பிக்கிறாங்க. வயல் செய்கிற மாடு கால்நடைகள் வளர்க்குறார்கள் இருக்கிறாங்க. பிறகு அநேகமாக பொம்பிள்ளைகள் தான் தலைமை தாங்குறாங்க பள்ளிக்கூடத்தில். அதாவது நான் அதிகம் பார்த்ததில் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேரண்ட்ஸ் மாதிரில் வந்துட்டு உண்மையில பெற்றோர்களில் வந்துட்டு அந்த தாய்கள் வந்து உண்மையில அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தம் செய்கிறது சரி, பிள்ளைகளுக்கு சரி அந்த அனுப்பி வைக்கிறது சரி, அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி அந்த சில சாப்பாடுகள் ஒழுங்கு செய்து கொடுக்குறது சரி, எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து செய்வாங்க. அந்த ஒரு முறை வந்து இந்த ஒரு ஸ்கூல்லையும் இருக்குது. ஸோ வந்து உண்மையில் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து இதுக்கு வந்துட்டு சமூகம் அளிக்கிறாங்களா? இல்லை, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. உண்மையில் இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும் நினைக்கிறேன். நான் எனக்கு இங்கே ஒரு மைதானம் இருக்குன்ற ஒரு விஷயமே எனக்கு முன்னாடி வந்து தெரியாது. இது வந்து உண்மையில இந்த வருஷம் தான் ஒழுங்கு செய்தாங்களா இல்லை இதுக்கு மேல இருந்து இருக்குது? அப்படி மைதானம் இல்ல, இது ஒரு பரப்பு தான், நிலப்பரப்பு பாடசாலையினுடைய. அந்த மைதானத்தை புனரமைக்குதுங்களுக்கு உண்மையிலேயே அதை ஒரு 6-7 பேர்கிட்ட உதவி கேட்டு தான் இது ஒரு புத்தரை, அதாவது நாணல் புல் கூடுதலாக இருக்கும், அதுகளை சமப்படுத்தி தான் இது ஒரு மைதானமாக உருவாக்கி இருக்கும். ஆனா இது ஒரு மாசத்துக்குள்ள உருவாக்கப்பட்ட மைதானம் தான். அதுக்கு முன்னாடி நீங்க வரும்போது இது மைதானம் இருந்தது, விவசாய காணியா தான் இருந்தது. ஆனா உண்மையிலே மைதானம் தான் விவசாய காணியாக மாற்றப்பட்டிருந்தது. ஆனா இந்த வருடம் ஒன்றுமே செய்யல, 2 பாடசாலை செய்ய வேணும், அதோட வலயத்திலையும் சிறப்பாக செய்யணும்ன்றதுக்காக இப்படி செய்து உருவாக்கப்பட்டதான். கண்டிப்பா வருடம் இப்படி செய்தால் வந்து உண்மையில பிள்ளைகள் வந்துட்டு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக வந்து இருக்குங்களே. இப்படி செய்யறது வந்து நல்ல ஒரு விஷயம். ஸோ வந்து பேர்பட்ட அதாவது நகர்ப்புறங்களில் இருக்கிற பாடசாலைக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமான உதவிகள் வந்து பண்ணுவாங்க. அதனால கிராமப்புறங்களில் இருக்கிற பாடசாலைகள் வந்து தயவுசெய்து கொஞ்சம் பாருங்க, அவங்களுடைய நிலைமைகளை அறிங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்களை பண்ணி அங்கே படிக்கிற பிள்ளைகளை வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஒரு ஹெல்ப் வந்து நாங்கள் இங்கே ஒப்படைச்சிருந்தோம். பட் வந்து இந்த ஒரு ஸ்பான்சர் வந்து பண்ணவங்க வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்க. லண்டனில் இருக்கிற ராஜரட்னம் கல்யாணி அம்மா அவங்களோட மகன் கோபின் தான் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த பிள்ளைகளுக்கான இந்த திங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து முடிஞ்சிருந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 1,44,615 ரூபா வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்க்குற டிரான்ஸ்போர்ட் செலவு வந்துட்டு 17,000 ரூபா வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ வந்து இந்த ஹெல்ப் பண்ண லண்டனில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆசிரியர் சார்பாகவும் சரி, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி சார்பிலும் சரி ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லலாம். இல்லை, அவங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்க விரும்பலை. சொன்ன உண்மையிலே அந்த நன்றி என்றதுக்கு மேலான அவங்களுடைய அந்த தூர நோக்கு, மாணவர்களை கொண்டு நல்ல நிலைக்கு ஆக்க வேண்டிய அந்த எண்ணங்களுக்கு நம்மளுடைய இறைவனுடைய ஆசையும் எங்களுடைய ஆசையும், அத்தோடு உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் திறப்பட வாழ எங்களுடைய ஆசிரியர் சமூகம் மற்றும் பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக எங்களோட சார்பிலையும் நாங்களும் வந்துட்டு கல்யாணி அம்மாவுக்கும் வந்துட்டு மகன் கோபினுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து நிறைய கிராமப்புறங்களில் அதுவும் வந்து எல்லை கிராமம், எல்லை வந்து சொன்னால் வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ எல்லைன்னு சொல்லப்படுறது வந்து அதிகம் ஒரு மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சு அடுத்த மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிற பகுதி தான் வந்து எல்லை பகுதி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட எல்லை பகுதியில் இருக்க பல பாடசாலைகள் வந்து இன்னமும் வந்துட்டு கண்டுகொள்ளாமல் இருக்குது. அரசாங்க ரீதியில் வந்து ஒரு சில உதவிகள் தான் வந்து அந்த பாடசாலைக்கு வந்து சேருது. ஆனால் வந்து ப்ரைவேட்டாக நிறைய ஸ்கூலுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற வகையில் பட்ட கிராமப்புறங்களில் இருக்க பாடசாலைகளை தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளோட படிப்பு வளர்ச்சிக்கான மேலதிகமான ஹெல்ப்களை வந்து நீங்கள் கண்டினியூ வந்து பண்ணலாம். ஸோ வந்து நாங்களும் வந்து இந்த ஹெல்ப் பண்ணவங்களும் மறுபடியும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் வந்து விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.